ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து மணி அண்ட் கோல்டு சேவிங்ஸ் வீடியோ தான். அதாவது நம்மளோட தினசரி ஆகிற செலவுகளில் எப்படி பணத்தை மிச்சம் பண்ணி அதில் வந்து தங்கம் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி கோல்டு மணி சேவிங் டிப்ஸு, போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட்டு, ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. சேவிங்ஸ் பற்றின ஆல் ஐடியாஸும் நம்ம சேனலில் கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஓல்டு வீடியோஸையும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப்பில் வந்து ஒரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு ரூபாய் வந்து சம்பாதிக்கிறோம். அந்த ஒரு ரூபாயிலேயே வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலைன்னா எப்படி? இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேகு எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயும் வந்து பேக் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கள் வீட்லேயே பாப்பா 1 இயர்லேயே வந்து நல்லா தான் இருந்தது. பட் வந்து ஜிப்பு பிச்சு அவங்களுக்கு வந்து அதை அட்டை வைக்க பத்தலை. எல்கேஜினால கொஞ்சமாக வாங்கினோம். இப்போ யூகேஜி போகிறாங்க, கொஞ்சம் வந்து பெருசாக தேவைப்படுது. இப்போலாம் யூகேஜிலே பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அளவுக்கு வந்து புக்ஸ் வந்து தராங்க ஸ்டேட் போர்டில். ஸோ அதனால தான் வந்து பேக் வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குகிறோம். பழைய பேக்கையும் வந்து தூக்கி போட போகிறதில்ல, அதையும் வந்து நான் ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கேன். அது என்ன ஐடியா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து பாப்பாக்காக நாங்கள் போய் எங்கே வாங்கியிருக்கோம், அதே வந்து என்னென்ன டிஸ்கவுண்ட்டோடு வாங்கியிருக்கோம். எப்போயுமே வந்து நம்ம ஒரு பொருள் வாங்குறத கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டோட குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த பொருளும் நல்லா வந்து ரொம்ப லாங் லைஃப் வந்து வரும். அதே போல் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து சேவ் ஆகும். ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்கணும். வந்து தம்பியை வச்சுக்கிட்டு போக முடியாது, அவனுக்கு மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ வந்து அவனை விட்டுட்டு போக முடியாதனால என்னோடய அம்மா வந்து போய் வாங்கிட்டு வர சொன்னேன். பட் வந்து என்கிட்ட எல்லாமே வந்து ஃபோன் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கிட்டாங்க, இது வாங்கலாமா, இவ்வளோ ரேட்டு எல்லாமே. நம்ம வாங்க முடியலனாலும் இன்னொருத்தவங்க போனாலும் ரேட் எல்லாமே நீங்கள் ஃபோன் மூலிமா விசாரித்து உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. தேவையில்லாத பொருளை வந்து வாங்காதீங்க. இப்போ நான் போயிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து ஷாப்பிங் பண்ணியிருப்பேன். எனக்கு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாக செலவாயிருக்கும். எங்கள் அம்மா போனதுனால தேவை உள்ள பொருள் மட்டும் நான் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டேன். அது மாதிரி வந்து நீங்கள் எப்போயுமே முன்னாடியே வந்து லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திங்ஸ் தான் தேவை. இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து எங்கள் பாப்பாட்ட அப்படியே இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நாங்கள் வாங்கலை. ஸோ இது போல் ஒரு திங்ஸையும் வந்து நமக்கு தேவையில்லைன்னு பிரிச்சுட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ அதே போல் தான் நான் முன்னாடியே வந்து பாப்பாட்ட என்னென்ன இல்லை அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்து விட்டுட்டேன். அதனால் எனக்கு கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக வந்து மிச்சமாகுது. அதே மாதிரி அந்த நாங்கள் வாங்கின கடையில் பார்த்திங்கன்னா அதிகமாக எங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு வந்து இது மணி சேவிங்ஸ் தான். இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே வந்து நான் பாப்பாவோட உண்டியலில் சேர்த்து வச்சுருந்த அமௌண்ட்லேருந்து தான் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் தான் உங்கள்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணுவேன். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சேவிங் சொல்லி கொடுக்கணுன்னு அவங்களோட உண்டியலில் அவங்க கையால் போட்ட காசில் தான் இது வாங்கினது அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் வந்து சேமிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து வரும். ஸோ வந்து அவங்க சின்ன வயசுலேருந்து சேவிங்ஸ் பழக்கத்தை வந்து கற்றுக்குவாங்க. அதே போல் தான் நானும் என்னோடய குழந்தைகிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு உன்னோட ஸ்கூல் பேக்லேருந்து எல்லாமே உனக்கு வந்து உன்னோட அமௌண்ட்டில் தான் பாப்பா வந்து வாங்கி தரணும், அதனால் வந்து நீ சேவிங்ஸ் பண்ணேன்னு நான் சொன்னேன். ஸோ அதே போலவே பாப்பா வந்து சேவ் பண்ணி இது எல்லாமே வந்து வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ அதுலேயும் இன்னும் நாங்கள் மிச்சம் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பாப்பாவோட பர்ஸ் தான். இந்த தடவை வந்து பர்ஸில் வந்து சேமிக்கிறேன் ஸ்கூல் பேக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தனித்தனியாக நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுவோம். கோல்டு வாங்குறதுக்கு ஒரு உண்டியல், அதே மாதிரி வந்து இதில் பார்த்திங்கன்னா பாப்பாவோட அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி பேக்லாம் வாங்குறதுக்காக சேவ் பண்ணது. இதில் பேலன்ஸ் இருக்குது. இதில் வாங்கிட்டு மிச்ச காசை வந்து இதில் போட்டாச்சு. அவங்களுக்கு தேவையானது மட்டும் தான் அவங்களோட காசில் வாங்கியிருக்கோம். எனக்கும் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன், அதையும் கூட ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே வந்து என்னோடய காசில் வாங்கியிருக்கேன். இதில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இருக்குது. பேக்கு எல்லாம் வாங்கிட்டு பாப்பாவோடதில் வந்து இன்னும் மிச்சம் இவ்வளோ இருக்குது. 500 ரூபா ஒன்று, அப்புறம் வந்து 50 ரூபா ஒன்று, மாதிரி வந்து 20 ருபீஸ் வந்து ஒரு 2 நோட்டு, 10 ருபீஸில் ஒரு நோட்டு, 100ல் பார்த்திங்கன்னா ஒரு 300, அதே மாதிரி வந்து 200ல் ஒரு 200. இது எல்லாமே வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது. இதை வச்சு அவங்களுக்கு வேறு எதுவும் ஸ்கூலுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ வந்து நாங்கள் வாங்கி கொடுப்போம். இல்லை ஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து கட்டிப்போம். இது போல் வந்து முன்னாடியே உங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்லி நீங்கள் சேமிக்க வைங்க, கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அமௌண்ட் எல்லாமே சின்ன விஷயத்தில் இந்த கடைக்கு போயிட்டு வரமா அதுலேருந்து ஒரு 20 ருபீஸ் கொடுக்குறது, அவங்க ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா இப்போ படித்து மார்க் நிறையா வாங்கியிருந்தாங்க அது மாதிரினா அப்போது ஒரு அமௌண்ட் கொடுக்குறது. இது போல் வந்து குழந்தைங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணால் அவங்க நல்லாவும் படிப்பாங்க, சேவிங்ஸும் வந்து பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து அவங்களே வாங்கிப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த மாதிரி சேவிங்ஸ் சொல்லி கொடுக்க பெரியவங்க அவங்களுக்கு கேஷ் கொடுத்தா கூட அவங்க வந்து சேர்த்து வைக்க தான் பார்க்குறாங்க, அதை செலவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கல. ஸோ இது போல் சேவிங்ஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம்.
யூனிகார்ன் பர்ஸே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. பாக்ஸ் ஒன்று பவுச் ஒன்று மாற்றி மாற்றி எது பிடிக்குதோ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து என்னோடய சித்தி வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து வாங்கி கொடுத்தது தான். நான் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கி கொடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைட்டும் வந்து எரியும், நல்லா தான் இருக்கும். 200 ருபீஸ். பட் வந்து 200க்கு இது ஒர்த் கிடையாது. பட் வந்து இது கிஃப்டாக வந்தது தான் என்னோடய பாப்பாவுக்கு. இது போல் இப்போ யூனிகார்ன் பர்ஸ்லாம் வந்து யாருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது பில்லோடு பார்க்கலாம். இதுதான் என்னோடய பொண்ணுக்கு வாங்கியிருக்க பேகு. நல்ல பெரிய பேக் தான். சின்னதெல்லாம் காட்டினாங்க, நான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 630 ரூபா போட்டிருக்கு. பட் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. 630 ரூபா கிடையாது, கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து உண்டு. பேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஜிப்பு, இங்கே அதே மாதிரி இன்னும் 2 ஜிப்பு எல்லாமே இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. யூனிகார்ன் பீம் வந்து போட்டிருக்கு. பாப்பாவுக்கு யூனிகார்ன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக இது மாதிரி வாங்கினது. லாஸ்ட் இயர் பார்பி, இந்த இயர் வந்து யூனிகார்ன். லாஸ்ட் இயர்லேயே வீடியோ போட்டிருக்கோம் என்னென்ன ஸ்கூலுக்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னு. வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் பேக் தான். லஞ்ச் பேக் வந்து லாஸ்ட் டைம் வந்து பிளாக் கலர் வாங்கி ரொம்ப அழுக்கு படுற மாதிரி தெரிஞ்சு. ஸோ வந்து இந்த டைம் வந்து ப்ளூ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ப்ளூ தான். நாங்கள் எல்லாமே வந்து கிராண்ட் ஷாப்பிங்கில் தான் வாங்கியிருக்கோம். 10 ருபீஸ் ஷாப்பிங்லேயும் வாங்கியிருக்காங்க. அது என்னென்னு காட்டுறேன். லஞ்ச் பேக்கு எம்ஆர்பி வந்து 299 போட்டிருக்கு. பட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கணும். 299லாம் கிடையாது. குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. நல்லா பெரியவங்க யார் வேணாலும் வந்து கொண்டு போகலாம். பாப்பா யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி போட்டுருவாங்க, நம்மளே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் பென்சில் பாக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 55 ருபீஸ்னு போட்டுருந்துச்சு கவரில். இங்கே ஒரு ரோ வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சு. இந்த பென்சில்லாம் இதுக்கு செட்டாக கொடுக்கல, எல்லாம் தனித்தனியாக வாங்கினது. ஒன்று 10 ருபீஸு, 5 ருபீஸு அந்த மாதிரி. எரேசர்லாம் வந்து 10 ருபீஸ். கொஞ்சம் யூனிக்காக வாங்கி கொடுத்தா அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. இதெல்லாம் 10 ருபீஸ் எரேசர். ஃபிஷ் மாதிரி உள்ளது. இதில் வந்து இந்த பென்சிலோட எரேசர் வர மாதிரி. இது வந்து பென்சில் வந்து அடையில் வந்து எரேசர் இருக்க மாதிரி. மங்கி எரேசர், டைனோசரு. இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி எரேசர். இதெல்லாம் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்மா தான் வாங்கிட்டு வந்தது. எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 16 ருபீஸ். நல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நியூபார்ன் பேபிஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் டவலாக, லஞ்ச் டவல் அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹேண்ட் கர்ச்சீஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு 3 கர்ச்சீஃப் வந்து வாங்கியிருக்காங்க கிராண்ட் ஷாப்பிங்கில். இது எல்லாம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பவுச்சு, ஃபைல்னு போட்டிருக்கு. பட் வந்து நம்ம பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு தேவையான பென் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன்னா வாங்குகிறோம், நம்ம கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி நல்ல குவாலிட்டியான பென்ஸ்லாம் வந்து அங்கே இருக்கும் கிராண்ட் ஷாப்பிங்கில் அவைலபிளாக. இது வந்து தஞ்சாவூர். எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது கிராண்ட் ஷாப்பிங் அப்படிங்கிறது. பக்கத்தில் வந்து ஹரியானா ஷாப்பிங் பஸார், அதே மாதிரி க்யூட் பேபிஸ் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா கேக் ஷாப்பு ஹாப்பின்னு, மேலே வந்து கிராண்ட் ஷாப்பிங். இங்கே தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்குள்ளே கொஞ்சம் பென்ஸ் தான் வாங்கியிருக்கேன். பென்ஸ் எல்லாமே 10 பென்ஸ் இருக்கிற மாதிரி செட்டாக வாங்கினது. இது கூடவே பென்சில் பாக்ஸும் வாங்கியிருக்கோம். அந்த ரப்பர் வச்சு இந்த மாதிரி பென்சில் இருந்துச்சு, அந்த பென்சில் பாக்ஸு. அண்ட் வந்து இன்னும் நிறைய 10 ருபீஸ் ஷாப்பிங் எல்லாமே தனி வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் பாக்ஸும் அங்கே தான் வாங்கினது. இதில் வந்து 42 ருபீஸ் வந்து போட்டிருக்கு. பட் எல்லாத்துக்குமே வந்து டிஸ்கவுண்ட் உண்டு. பில் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஏன்னு வாங்க சொல்லியிருந்தேன். பட் அம்மா வந்து கிரேயான்ஸ்னு நினச்சிட்டு ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். குவாலிட்டி வைஸ் டோம்ஸ் வந்து நல்லது தான். பென்சில் பாக்ஸு அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து இதில் தான் வாங்கியிருக்காங்க. இந்த பிராண்ட் தான். இதில் ஒரு ஷார்ப்னர் ஃப்ரீ. இது வந்து பென்சில் பாக்ஸு. இது மாதிரி வாங்கி வச்சிட்டோன்னா வந்து நமக்கு வருஷத்துக்கே ப்ராப்ளம் இருக்காது. அப்படி தான் போன டைம் டிமார்ட்டில் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா இங்கே வாங்கியாச்சு. அதுவும் வந்து மே மந்தில் தான் வந்து ஷாப்பிங் போய்ட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் தான் வந்து நாங்கள் கிராண்ட் ஷாப்பிங்கில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஆயில் பேஸ்டல்ஸ் வந்து 40 ருபீஸ் தான். இன்னும் ரோட் சைட் ஷாப்பிங்லலாம் வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே கிடச்சிருக்கும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். பட் வந்து குவாலிட்டி எனக்கு அந்தளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே வாங்குறது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 6 மந்த்ஸில் இன்னொரு பேக் வாங்குற மாதிரி ஆகிடும். பட் வந்து அங்கே கிராண்ட் ஷாப்பிங்கில் வாங்கினது இன்னுமே நல்லாயிருக்கு. ஒரு ஜிப்பு தான் போயிருக்கு. அதே மாதிரி பேக் வந்து சைஸ் பத்தலை எங்களுக்கு. நான் போன டைம் சின்னதாக வாங்கிட்டேன். அதுதான் இந்த வந்து பெருசாக வாங்கியிருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் இயர் கூட நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ அது மாதிரி வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு பெஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ரோட் சைட் ஷாப்பிங்லேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம். கம்மியாக
பார்த்து வாங்குங்க, குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்து வாங்குங்க. இல்லை அதில் எவ்வளோ நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இதில் 18% வந்து ஜிஎஸ்டி வந்து ஒன்றுக்கும் போட்டிருக்காங்க. 18%, 12% அப்படின்னு ஒன்றுக்கும் தகுந்த மாதிரி வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 630 ரூபா ஸ்கூல் பேகு. பட் வந்து 567 ரூபா தான் அது டிஸ்கவுண்ட் போக. நம்மளுக்கு நல்ல டிஸ்கவுண்ட்டில் தான் கிடச்சிருக்கு. லஞ்ச் பேக் பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்காது. பட் இப்போ வந்து சம்மருக்காக நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் சேல் வந்து போட்டிருக்காங்க கிராண்ட் ஷாப்பிங்கில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லஞ்ச் பேகு 230 ரூபா மொத்த அமௌண்ட்டு. பட் வந்து 207 ரூபாய்க்கு தான் நம்ம வாங்கியிருக்கிறது. பென்சில் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 45 ரூபா. பட் நமக்கு 5 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 41 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. பென் பார்த்திங்கன்னா வந்து 100 ருபீஸு, நமக்கு வந்து ஒரு 10 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு பென் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்ச மாதிரி. அண்ட் அடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 42 ருபீஸ், அதுக்கும் 4 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. பென்சில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இல்லை இது ஒரு தனி பென்சில் 10 ருபீஸ்க்கு 9 ருபீஸு நமக்கு டிஸ்கவுண்ட்டு. கிரேயான்ஸ் 40 ரூபாயில் 36 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பென்சில் பவுச்சு பவுச் மாதிரி ஃபைல் மாதிரி காட்டினாலே அதுலேயும் 2 ரூபா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு 16 ரூபா போல். 2 ரூபா டிஸ்கவுண்ட்னா 14 ரூபா. அடுத்து வந்து பென்சில் பார்த்திங்கன்னா வந்து 60 ரூபா அந்த பாக்ஸு டோம்ஸோடது. அதில் பார்த்திங்கன்னா வந்து 54 ரூபாய்க்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்மளோட கிடைச்ச லாபம். டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1166 ரூபா வந்து வந்திருக்கு அமௌண்ட்டு. ஆனால் 1291 ரூபா மொத்த அமௌண்ட்டு. நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு எல்லாம் போக 1166 ரூபாய் கிடச்சிருக்கு. சின்ன அமௌண்ட்டு கிடைச்சாலும் அந்த அமௌண்ட்டையும் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இது போல் எங்கே வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அங்கே வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இதில் நம்ம கொஞ்சம் பொருள் வாங்கியிருக்கனால கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவிங்ஸ்க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதிக பொருள் நமக்கு பெரிய பெரிய பொருளாக இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வாங்கினோம்னா நிறைய அமௌண்ட் ஆயிரக்கணக்கில் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இது போல் நம்ம யோசிச்சு தான் ஒரு விஷயமும் செய்யணும். அப்போ தான் நம்மளால் பணம் சேமித்து நம்ம இதில் சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்து நான் வந்து உண்டியலில் கோல்டுக்கான உண்டியலை வந்து போட போகிறேன். மாதிரி என்ன போல் நீங்களும் வந்து சேவ் பண்ணி கோல்டு வந்து சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த என்னோடய கோல்டு காயின் வாங்குறதுக்காக இதில் மிச்சம் பண்ண அமௌண்ட்டை அதில் போட போகிறேன். அதே மாதிரி பாப்பாவோடது வந்து பாப்பாக்காக தனியாக வந்து வச்சுட்டு போகிறேன். இது போல் என்ன போல் நீங்களும் சேவ் பண்ணி அதிகமாக அமௌண்ட்டு அதே மாதிரி வந்து கோல்டு வந்து சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.